வணக்கம். ரூஸ்டர் நியூஸின் கிரைம் டைம் ஸ்டோரியில் உங்களை நான் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிரைம் ரிலேட்டட் ஸ்டோரிகளை நாங்கள் தொகுத்து வருகிறோம். இதை நீங்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்டி ரசித்தும் வருகிறீர்கள். இன்றைக்கி ஒரு புதிய இடத்திலிருந்து பேசுவதற்கான காரணம், நான் சென்னையில் கிடையாது. சென்னையிலிருந்து ஒரு 450 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய என்னுடைய கிராமம் காரைக்குடியில் இருக்கிறேன். இன்றைக்கி நான் கொண்டு வந்த கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா அடுத்தடுத்து திருப்பங்கள், இதை தாண்டி ஒரு அமானுஷ சக்தி எந்த அளவில் தன்னுடைய நீதியை நியாயத்தை நிலைநாட்டியது, அதையும் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதாவது எந்த கொலை வழக்கை போலீசார்களால் கண்டுபிடிக்க முடியவில்லையோ, எந்த தாயாருக்கு தன்னுடைய மகளுடைய மரணத்திற்கான காரணம் தெரியவில்லையோ, அதே பெண்மணி யாரை கொலை செய்தார்களோ அதே பெண்ணுடைய ஆத்மா அந்த வழக்கை தன்னுடைய கையில் எடுத்து குற்றவாளியை நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்பு நிறுத்திய கதை தான் இது. ஊட்டி நேச்சுரல்ஸ் வழங்கும் ஹாப்பி கப்பிள்ஸ் மூலிகை பொடி ஆண்களின் நரம்பு பலவீனம், உடல் மற்றும் மனச்சோர்வு உள்ளிட்ட தீர்வாக இருக்கும் சிறந்த இயற்கை நிவாரணி. 30க்கும் மேற்பட்ட மூலிகைகளை கொண்டு இயற்கையான முறையில் 85 வருட பாரம்பரிய தயாரிப்பில் உருவான ஹாப்பி கப்பிள்ஸ். உத்தரப்பிரதேஷ் அங்கே இருக்கக்கூடிய லக்னோ என்கிற இடம், அதாவது உத்தரப்பிரதேசத்துடைய கேபிட்டல் சிட்டி லக்னோ. லக்னோவுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வசிக்கக்கூடிய ரூபி என்கிற இந்த பெண்மணி. ரூபிக்கு சிறிய வயதிலே திருமணம் நடக்கிறது. திருமணத்திற்கு பின்பு அவருடைய கணவர் ரொம்பவே கொடுமைப்படுத்தி வருகிறார். குடிகாரர், 2 குழந்தைகள். ஒவ்வொரு நாளும் ரூபி வெளியே போய் சம்பாதித்து வருவது, அதை அனைத்தையுமே குடியிலேயே செலவழிக்கக்கூடிய ஒரு நபர். காலப்போக்கில் ரூபியால் இதெல்லாம் தாங்க முடியவில்லை. ரூபி கணவரை பிரிந்து தன்னுடைய தாய் வீட்டிற்கு திரும்பி விடுகிறார். தாயும் தனியாக வசித்து வந்த காரணத்தால் மகளையும் ஏற்றுக்கொள்கிறார். மகள், 2 குழந்தைகள், ரூபியோடைய தாயார், இந்த 4 பேருமே வசித்து வருகிறார்கள். கஷ்டத்தில் இருக்கும்போது தான் நீங்கள் பார்த்தீர்கள்னா மூட நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய அளவில் வேலைக்கு வரும். அதாவது கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை இதெல்லாமே அதிகமாக இருக்கும். அந்த மூட நம்பிக்கையை தன் வசப்படுத்தி தனக்கான லாபத்தை தேடிக்கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள், மந்திரவாதிகள் போன்ற நபர்கள். இதே போன்றுதான் ரூபியுடைய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக ரூபி பல கோவில்களை நாடி போகிறார். கோவில்களை மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மந்திரவாதியும் போய் சந்திக்கிறார். மந்திரவாதி கூறக்கூடிய விஷயங்களை நம்பி ரூபி அவர் சொல்லும்படி எல்லாம் நடக்க தொடங்குகிறார். மந்திரவாதி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரூபியுடைய வாழ்க்கையில் மாற்றங்களையும் கொண்டு வருகிறது. அதை வைத்து ரூபி அந்த நபர் மீது இன்னும் அதிகமான நம்பிக்கையும் வைக்க தொடங்குகிறார். ரூபி ஏதோ ஒரு நாள் போன காலம் போய் இப்போது வாரத்திற்கு 2 நாட்கள் 3 நாட்கள் வரை போக ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து நீண்ட நாட்கள் வரை இந்த விஷயம் நடந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலகட்டத்திற்கு பின்பு ரூபி தன்னுடைய தாயாரையும் அங்கே கூட்டி செல்கிறார். அவங்க அம்மாவும் அந்த சாமியார் பேசக்கூடிய விஷயம், அந்த மந்திரவாதி கூறக்கூடிய விஷயங்களை வைத்து அந்த மந்திரவாதி மீது இன்னும் அதிக நம்பிக்கை வைக்க தொடங்குகிறார்கள். காலம் கடக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ரூபி தொடர்ந்து மந்திரவாதியை போய் சந்திக்கும் போது எந்த விதமான தடயமும் இல்லாமல் தாயாரும் அனுப்ப தொடங்குகிறார். ஒரு நாள் வடநாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கர்வா சௌத் ஒரு மிகப்பெரிய பண்டிகை. கணவருக்கு ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். வடநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அல்ல வடநாட்டிற்கு சென்ற நபர்கள் எல்லாம் அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியும். கர்வா சௌத் இப்போ சமீபத்தில் தான் அங்கேயும் போனது. இதில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டார்கள். காலையிலிருந்து இரவு நிலா வரும் வரை அந்த நிலாவை பார்த்ததற்கு பின்பு, கணவருடைய முகத்தை பார்த்ததற்கு பின்பு தான் உணவையே உண்ணுவார்கள். அந்த அளவில் பயபக்தியுடன் இந்த விரதத்தை அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் நடத்தி வருவார்கள். கர்வா சௌத் அன்று ஒரு மாலை 5-6 மணியை போல் ரூபி, நான் சாமியாரை பார்க்க போகிறேன். தாயாரும் எதுவுமே தடையெல்லாம் சொல்லவில்லை. சரி போயிட்டு வாமா. ரூபி கிளம்பி போயிட்டாள். ஒரு 8-9 மணி ஆகிவிட்டது. ரூபி திரும்பவில்லை. சாதாரணமாக ரூபி இந்த மாதிரி இரவு நேரங்களில் வெளியே எப்பவுமே தங்குனதில்லை. ஒரு 8 மணி 7:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு திரும்பக்கூடிய பெண்மணி.
9 மணி ஆன பின்பு கூட ரூபி வராத பட்சத்தில் தாயார் அதே சாமியார் இருக்கக்கூடிய இடத்திற்கு போகிறார். இந்த மாதிரி என் மகன் இங்கே வந்தா இன்னும் திரும்பலையே, இல்லை இன்னைக்கு ரூபி இங்கே வரவே இல்லையே, எப்போ கிளம்புச்சு? அது ரூபி கிளம்பி ஒரு 5-6 மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டா, இன்னும் வீட்டுக்கு திரும்பலை, குழந்தைகள்லாம் கவலைப்பட்டுட்ருக்காங்க, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன். அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த சாமியார்கிட்ட இன்னொரு 4-5 பேரும் இருந்திருக்கிறார்கள். அவர்களும் இல்லை இங்கே ரூபி வரல, நாங்கள் 2-3 மணி நேரமாக இங்கே தானே இருக்கிறோம். தாய்க்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி வீட்டுக்கு திரும்பி விடுவாரோ என்கிற அந்த நம்பிக்கையில் வீட்டுக்கு திரும்புகிறார். இரவு முழுவதும் காத்து கொண்டிருந்த பின்பு திரும்ப அதே சாமியார்கிட்ட வர்றார். இல்லைம்மா, நேத்தே சொல்லிட்டேனே, வரலையே, இங்கே எதுக்கு திரும்பி இங்கே வர்றேங்க? வரலை. ஈவினிங் அங்கே இருக்கக்கூடிய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களுக்குமே போய் எப்படியாவது ரூபியை கண்டுபிடித்து விட வேண்டும், இந்த நோக்கத்தில் அவர் போகிறாரு. அங்கேயும் காணவில்லை. அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அவர்களும் ரூபியை தேடி அலைகிறார்கள், காணவில்லை. 4 நாள் ஆன பின்பு ஒரு ஏழை தாய் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே. அங்கே மந்திரவாதி விரட்டி அடிக்கிறாரு, இங்கே வரவில்லை என்று சாதிக்கிறாரு. என்ன பண்ணுறதுனே புரியாத பட்சத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார் ரூபியோடைய அம்மா. இந்த மாதிரி என்னுடைய மகள் இந்த மந்திரவாதி கிட்ட போனா, திரும்பலையே, இன்னைக்கு 4 நாள் ஆயிடுச்சு, அங்கே போனால் என்னை விரட்டி அடிக்கிறாரு. உடனடியாக எஃப்ஐஆர் பதிவிட்டு போலீஸார்கள், உத்தரப்பிரதேஷ் போலீஸ் நேர மந்திரவாதியுடைய அந்த மந்திரவாதின்னு அந்த பேரை கேட்ட உடனே ஏற்கனவே ஒரு சில இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடந்த அந்த கதைகள் எல்லாம் கேட்டு மந்திரவாதி தான் ஏதோ இந்த பெண்ணை செய்துவிட்டார் என்கிற அந்த நம்பிக்கையில் போகிறார். அங்கே போய் போலீஸ் விசாரிக்கும் போது அங்கே மந்திரவாதி எடுத்து வைக்கக்கூடிய பல வாதங்கள், இல்லை ரூபி இங்கே வரவே இல்லைங்கிற அந்த சாதனை. அதை கேட்டுட்டு போலீஸார்களால் ஒன்றுமே பேச முடியவில்லை. அடுத்து என்ன செய்கிறது? சரி, ரூபியோடைய மொபைல் ஃபோன், இது 2020ஆம் ஆண்டு நடக்கிறது. 2020ஆம் ஆண்டு ஒரு ஜூன் மாதம் நடந்த இந்த சம்பவம். போலீஸார்கள் அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய பல நம்பர்களை அலசுகிறார்கள். அதில் 2 நம்பர், முக்கியமாக 2 நம்பர் போலீஸார்களுக்கு தனியாக தெரிகிறது. ரூபி அதிகமான நேரத்தை செலவழிக்கக்கூடிய 2 நம்பர்கள். இந்த 2 நம்பர்களிலுமே நீண்ட மணி நேரம் ரூபி பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த தருணம். மணிக்கணக்காக பேசக்கூடிய இந்த 2 நம்பர். ஒரு நம்பரை செக் செய்யும் போது அதே சாமியார் மந்திரவாதியுடைய நம்பர். இன்னொரு நம்பர் அடையாளம் தெரியாத ஒரு நம்பர், அதாவது ரூபியுடைய தாயாருக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபருடைய நம்பர், பெயர் பவன். இப்போது போலீஸார்கள் 2 இடத்த 0 பண்ணுறார். இல்லை சாமியார் அல்ல இந்த புதிய நபர் பவன் என்கிற நபர். இந்த 2 நபர்களை தாண்டி ரூபி எங்கேயுமே மறைந்திருக்க மாட்டார், மாயமாக இருக்க மாட்டார். அப்போ 2 பேரையுமே கைது செய்கிறார்கள். கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டி சென்று மிரட்டி கேட்டார்கள், அடித்து பார்த்தார்கள், எல்லாமே நடந்து பார்த்து 2 பேரும் சாதிக்கிறாங்க, எங்களுக்கு ரூபிக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது, நாங்கள் ரூபியை பார்க்க கூடவில்லை, அன்னைக்கு காணாமல் போல அந்த நாள் ரூபி எங்கள்கிட்ட வரலை, நாங்கள் பார்க்கல. 3rd டிகிரி டார்ச்சர். அதாவது 3rd டிகிரினா ஒரு போலீஸ் எந்த அளவில் விசாரிக்க முடியுமோ ஐஸ் கட்டியில் போட்டு பார்ப்பார்கள், நெகத்தில் ஒரு ஊசியெல்லாம் குத்தி பார்ப்பார்கள், நெகத்தை பிடுங்கியெல்லாம் பார்ப்பார்கள். 3rd டிகிரி டார்ச்சர்னு நீங்கள் போலீஸ் டைரியிலன்னு பார்த்தீர்கள், வித்தியாசமாக இருக்கும். ரத்தமே வராமல் அடிப்பார்கள், ஆனால் அதை தாங்க முடியாத அந்த 3rd டிகிரி டார்ச்சரை கூட அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியவில்லை. போலீஸார்களுக்கு வேறு எந்த வழியுமே தெரியலை. மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போகிறாங்க, எந்த விதமான ப்ரூஃபும் காட்ட முடியவில்லை. வெறும் ரூபி இந்த 2 நபர்கள்ட்ட பேசினார்கள் மட்டும்தான் இருக்கிறவர்களே, ரூபி எங்கே போனார் என்று யாருக்குமே தெரியலை. சரி, இப்போது ஒரு காலகட்டத்தில் 2 பேருக்குமே பெயில் கிடச்சி வீட்டுக்கு திரும்பிடுறாங்க. எந்த விதமான அறிகுறியும் கிடையாது, ரூபி எங்கே இருக்கிறான்னு தெரியலை. ரூபியோடைய ஏழை தாயார் இந்த குழந்தைகளை வைத்துட்டு எப்படி இவர்களை சமாளிக்க போகிறோங்கிற அந்த குழப்பத்தில் வீட்டுக்கு திரும்புகிறார். ஒரு சில மாதங்கள் போன பின்பு கூட ரூபியோட அம்மாவுடைய வேலை என்னென்னா, அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் என்னுடைய மகளை கண்டுபிடிச்சிட்டீங்களா,
பிகாஸ் இட் வாஸ் நாட் அ வெரி ஹை ப்ரொஃபைல் கேஸ். பணக்கார வீட்டு பெண் காணவில்லை, ஒரு ஏழை பெண் தானே என்கிற ஒரு அலட்சியத்தனத்தில் போலீஸார்களும் அதை விட்டுவிட்டார்கள். 6 மாதம் கடந்துருச்சு. 6 மாதம் கடந்த பின்பு கூட போலீஸார்கள் அந்த விசாரணையை நடத்தவில்லை, எதுவுமே நடக்கலை. திடீர் என்று ஒரு நாள் 2021ஆம் ஆண்டு பிறந்துருச்சு. 6 மாதம் கடந்து 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பவன் என்கிற இந்த நபர் திடீர் என்று ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறார். ஏன்னா அந்த விசாரணைக்கு அடிக்கடி பவனை அழைத்து வந்து 3rd டிகிரியெல்லாம் கொடுத்ததுனால பல பேருக்கு பவன் யாருன்னு தெரியும். என்ன திடீர்னு இந்த நபர் இங்கே வர்றாருன்னு அங்கே இருக்கக்கூடிய போலீஸார்கள் கொஞ்சம் வியப்பாக பார்த்திருக்கிறார்கள். பவன் உள்ளே வந்த உடனேயே, நான் தான் ரூபியை கொன்னேன், நான் தான் ரூபியோட கொலைகாரன், என்னை கைது செய்யுங்க. அப்படியே விடன்னு ஒரு பயம், ஒரு அச்சம், முகத்தில் மரண பயம்னு நீங்கள் பார்க்கலாம். என்ன இந்த மாதிரி 3rd டிகிரியெல்லாம் கொடுத்து பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. திடீர்னு வந்து நான் தான் கொலைகாரன், நான் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிறான். யாரோ அடித்து பயமுறுத்தி அனுப்பியிருக்காங்க. வெளியிலலாம் போய் பார்க்குறாங்க, தனியாக வந்திருக்கானா இல்லை கூட யாரோ வந்திருக்காங்களா. வெளியில் போய் பார்த்தா யாருமே கிடையாது, பவன் தான் தனியாக தான் வந்திருக்கேன். அப்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரூபி என்னுடைய கனவில் வர்றா, டெய்லி வர்றா, எனக்கு பயமாக இருக்குது, நான் தான் கொலை செஞ்சேன் என்னை கைது செய்யுங்க. ஏதோ மென்டல் ஆயிட்டாப்புல இந்த நபர், ஏதோ வர்றதெல்லாம். ஏன்னா யாருமே கொலை செய்தோம்னு யாருமே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அதுவும் 3rd டிகிரி டார்ச்சருக்கெல்லாம் நான் கொலையே செய்யலை, என்னை ரூபிக்கும் எனக்கும் பழக்கமே இல்லைன்னு கூறிய சாதித்த ஒரு நபர் எப்படி திடீர்னு இந்த மாதிரி வந்து பேசுகிறாரு? சரி, ஏன் நீ கொலை செஞ்ச? அப்போது பவன் அந்த கதையை சொல்கிறார். இந்த மாதிரி கர்வா சௌத், அதே கணவருக்காக விரதம் இருக்கக்கூடிய ரூபி கணவரை பிரிந்து தனியாக வாழும்போது ரூபிக்கு அந்த கர்வா சௌத் ஃபெஸ்டிவல் எல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் ரூபிக்கும் இந்த பவனுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. கணவர் மனைவி போன்று நடந்து கொண்டிருக்கிறார்கள். திருமணமாகவில்லை, ஆனால் கணவர் மனைவி போல இருக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்போ நான் கணவர் தானே, என்னை வந்து இன்னைக்கு நீ சந்திக்கணும், நீ விரதம் வைக்கலைன்னா கூட பரவாயில்ல, இந்த நாள் மாலையில் நீ என்னோட தான் இருக்கணும்னு பவன் அழைச்ச காரணத்தினால ரூபி பவனை பார்க்க போகிறாங்க. அங்கே போகும்போது பவன் வீட்டுக்கு ரூபி போனதற்கு பின்பு அங்கே கொஞ்சம் நேரம் இருந்திருக்காங்க. ஒரு 7-8 மணியை போல் நான் வீட்டுக்கு திரும்புகிறேன்னு சொல்லும்போது, இல்லை இன்னைக்கு நாம் கணவர் மனைவி போன்று இருக்கணும், இன்றைக்கி கர்வா சௌத், இன்றைக்கி இரவு இன்றைக்கி நீ இங்கே இருந்துட்டு தான் போகணும், இல்லைன்னா நீ என்னை மறந்துடு. ரூபி என்னால் இருக்க முடியாது, என்னுடைய 2 குழந்தைகள் வீட்டில் இருக்கிறாங்க, அம்மா தனியாக இருக்காங்க, நான் நாளைக்கு வேணாலும் வர்றேன், பட் என்னால் நைட்டுக்கு இங்கே இருக்க முடியாது, தங்க முடியாது, இது சரி கிடையாது. பவனுக்கு அந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த தன்மை கிடையாது. பவனுடைய வெறி தனி வெறியாக மாறுது. பவன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துருக்காரு, கூத்தாடி பார்த்துருக்காரு, எதுவுமே நடக்கலை. ரூபி ஆடமெண்ட்டா, இல்லை நான் வீட்டுக்கு போயே தீரணுங்கிற ஒரு முடிவில் ரூபி இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பவனுக்கு ஒரு கோபம். அந்த கோபத்தில் அருகே இருந்த ஒரு கட்டையை வச்சு தலையில் அடிச்சிடுறாரு. அந்த அடித்த உடனே பார்த்தா ரூபி மெத்தையில் போய் விழுகிறாங்க, பெட்டில் போய் விழுகிறாங்க. அப்படியே ரத்த வெள்ளம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் பவனுக்கு புரிஞ்சிருக்கு ரூபி இறந்துட்டாங்க. ஏன்னா மூச்சு பேச்சு எதுவுமே கிடையாது. இப்போ என்ன செய்கிறது? இரவு முழுவதும் பவன் யோசிச்சிட்டே இருக்கிறாப்புல, என்ன பண்ணுறது, இப்போ வெளியில் போனால் போலீஸ் பிடிச்சிடும். அப்போது பவனுக்கு ஒரு யோசனை, வீட்டுக்குள்ளேயே ரூபியை புதைச்சிடலாமே. அப்போது வீட்டுக்குள்ளேயே ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த பிணத்தை புதைச்சிட்றாப்புல, ரூபியை வீட்டுக்குள்ளேயே புதைச்சிட்றாப்புல. புதைச்சதுக்கப்புறம் மேலே மறுபடியும் சிமெண்ட் எல்லாம் போட்டு எதுவுமே நடக்காதுப்படி. வீட்டுக்கு வெளியவே சவம் போகலை, எங்கேயுமே சிசிடிவி கேமரா அதெல்லாம் எதுவுமே இருந்திருக்காது. கிராமம் யாருமே வந்தது போனது பார்க்கல, எதுவுமே இல்லை. இப்போ போலீஸ் விசாரணை சாமியாரை போய் விசாரிக்குது, மந்திரவாதியை போய் விசாரிக்குது. அதுவும் பவனுக்கு தெரியுது. ஏன்னா சின்ன கிராமம், அக்கம் பக்கத்தில் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருக்க தெரிஞ்ச நபர்கள். அங்கே தான் விசாரணை திரும்பி இருக்குங்கிற விஷயத்தை வச்சு, ஓகே ஐ ஹவ் டன் அ பர்ஃபெக்ட் க்ரைம், இந்த க்ரைமை யாருமே பிடிக்க முடியாது என்கிற ஒரு நம்பிக்கை.
ஆனால் அந்த போலீஸ் விசாரணையில் பவனும் உள்ள வந்து பவனும் அந்த விசாரணையில் சிக்கி 3rd டிகிரி எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பி அந்த 6 மாதம் பவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, பவன் வீட்டுக்கு போய் தூங்கும்போது திடீர்னு ரூபி பக்கத்திலே இருக்கும்படி ஒரு 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 ஃபீலிங், ஒரு இமோஷன். சரக்கெல்லாம் அடித்து எப்படியாவது அதை மறந்துடலாம்னு பார்த்துருக்கேன். அப்படியே என்ன அந்த ஞாபகம் இருக்குது, 2-3 நாளில் மறந்துடுமோங்கிற ஒரு தைரியம். ஆனால் பவன் சாப்பிட்டா ரூபி எதிரில் தெரியுது, குளிக்க போகும்போது அங்கே தெரியுது, பக்கத்தில் ஏதோ ஒரு வேலைக்கு போனால் பின்னாடியே வரும்படி தெரியுது. பவன் சரி ஒரு மன பீதி தானே, மனப்பிராந்தி, இதெல்லாம் நம்பக்கூடாதுங்கிற ஒரு பல விஷயங்களை செஞ்சு பார்த்துருக்காப்புல. கோயிலுக்கெல்லாம் போய் மந்திரவாதிகள்கிட்டலாம் போய் எப்படியாச்சும் இந்த விஷயத்தை நான் மறந்துடணுங்கிற விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காப்புல. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் 2-3 மாதம் வெளியூருக்கு போயிட்டாப்புல, ஏதோ ஒரு வேலை தேடி. மறுபடி திரும்பி வரும்போது அதே மாதிரி அதே இடத்துல ரூபியோடைய அந்த ஞாபகம், ரூபியோடைய அந்த விஷயங்கள், இதெல்லாம் கேட்டபோது போலீஸார்கள் ஏதோ பிரச்சனை, ஏதோ மென்டல் ஆகிட்டாப்புல, இதனால தான் இந்த மாதிரியான குழப்பம், ரூபி தெரியுதுன்னு எல்லாம் சொல்கிறான், இவனை நம்பக்கூடாது. சரி, எந்த இடத்துல புதைச்ச? ஏன் வீட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சொன்னபடியே போலீஸார்கள் நேர அவனோட வீட்டை போய் நோண்டுறாங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு, 6-7 மாதம் ஆயிடுச்சு. நோண்டி பார்க்கும்போது அந்த இடத்துல பவன் சொன்னபடியே அங்கே ஒரு எலும்புக்கூடு. எலும்புக்கூட்டை வச்சு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? யாருன்னு தெரியாது. அவருடைய அம்மாவையும் கூப்பிட்றாங்க, ரூபியோடைய அம்மாவை வந்து பார்க்குறாங்க, ஒன்றுமே தெரியலை. சரி, டிஎன்ஏக்கு அனுப்பலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. உடுத்தியிருந்த துணி ரூபியோடைய துணின்னு அவங்க அம்மா அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலும்புக்கூடை பார்க்கும்போது ஒரு தடயம் கிடைக்கிறது, டிஎன்ஏ டெஸ்ட். அந்த போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது, டிஎன்ஏ தான் அனுப்பணும். அந்த இடத்துல ஒரு எலும்பில் ஒரு கிராக் இருந்தபடி சொல்கிறாங்க. இந்த தொடையில், ரைட் லெக் தொடையில் அந்த கிராக் இருந்தபடி. அப்போ அந்த விஷயத்தை அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, ஆமாம், பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது ரூபிக்கு அந்த காலில், அப்போது கன்ஃபார்ம் ஆகுது, டிஎன்ஏ டெஸ்ட் கன்ஃபார்ம் ஆகுது, அந்த எலும்பு கிராக்கை வச்சும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இது ரூபியோடைய உடல் தான். பவன்கிட்ட மறுபடி போய் விசாரிக்கும்போது, என்னால் அந்த வீட்டில் தூங்கவே முடியலை, நான் எங்கே போனாலுமே ரூபி என்னுடைய கனவுல வந்து என்னை நீ செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கன்னு டெய்லி என்னை பாடாத பாடுபடுத்திட்டா. என்னைய வாழவும் விடலை, என்னைய சாகவும் விடலை. நான் என்ன செய்கிறதுனே எனக்கு புரியலை. அதனால தான் நான் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். நான் இங்கே வந்து சொன்ன அடுத்த நிமிஷத்துக்கு அப்புறமே ரூபியோடைய அந்த பயம் என் மனதில் இருந்து போயிருச்சு. ரூபியை ரொம்ப நான் நேசித்தேன், ஆனால் அந்த நேரத்தில் இருந்த காமவெறியா அல்ல காதலான்னு எனக்கு புரியலை. ரூபியை நான் கொன்னுட்டேன். ஆனால் ரூபி என்னை கொல்லவில்லை என்கிற அந்த உண்மையை நான் ஒத்துக்கொள்ளாத வரை ரூபி என்னை விடலை. ரூபியுடைய 2 குழந்தைகள், அவருடைய தாயாரை நான் பறிச்சுட்டேன். அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறாரு. இன்றைக்கும் இந்த வழக்கு லக்னோ நீதிமன்றத்தில் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கும் பவன் சிறையில் தான் இருக்கிறார். இந்த கதை எப்படி ஒரு மனிதருடைய குற்ற உணர்வு என்ன நடந்தாலுமே பின்தொடங்கி அது மூடநம்பிக்கையா அவநம்பிக்கையா அல்ல ரூபியோடைய ஆத்மாதான் இந்த விஷயத்தை செய்ய வைத்ததா, அதெல்லாத்தையுமே தாண்டி ஒரு நபருடைய குற்றுணர்ச்சி எந்த அளவில் தான் சாதித்த விஷயத்தை நான் செய்யவில்லை என்கிற அந்த விஷயத்தை ஒற்றுக்கொள்ள வைத்து இன்னைக்கு பவன் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார். இந்த வழக்கில் பல விஷயங்கள் இன்னும் வர இருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை முடிந்து அப்படி தீர்ப்பெல்லாம் வந்தால் அதற்கான அப்டேட் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கி நான் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பேன். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியாக எனக்கு தெரிய வந்தது, அதனால் இதை நான் உங்களுக்கு எடுத்து வைத்தேன். இது போன்ற பல ஸ்டோரிகள் வர இருக்கிறது. நாங்களும் எங்களுடைய டீமும் தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டுடன் நடந்த சம்பவங்களை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்கிற அந்த விஷயத்தை நாங்கள் செய்து வருகிறோம். அடுத்த
இன்னொரு கதையுடன் சந்திக்கும் வரை, அதாவது நாளைக்கு. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.